ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நாம் வந்து குரூப் 2 2ஏக்கான ப்ரிலிம் கம் மெயின்ஸ்க்கு என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதன்மை தேர்வு மற்றும் முதன்மை தேர்வுக்கான என்னென்ன பாட புத்தகங்கள், என்னென்ன புத்தகங்கள் வெளியிலேருந்து படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இப்ப இந்த நேற்று வெளியிடப்பட்ட சிலபஸ் ஓரியன்டான புக்ஸ் எல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நான் சிலபஸ் பார்த்துட்டு போடணுன்றதுக்காக தான் போடுறேன், லேட்டாவே போடுறேன். முன்னாடியே நான் சொல்லியிருக்கலாம், இந்த புக்கு படிங்க அந்த புக்கு படிங்கன்னு சொல்லியிருக்கலாம். திடீர்னு ஒரு சில புக்ஸ் தேவையா இருக்கும், தேவையில்லாமலும் இருக்கும். சரிங்களா? அதனால சிலபஸ் புக்ஸ் அனலைசிஸ் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால இந்த புக்கை படித்தா போதும், இந்த வெப்சைட்டை பார்த்தா போதும். நீங்கள் இதை தாண்டி பெருசாக ஒன்றும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம், ப்ரிலிமினரி கிளியர் பண்ணலாம், மெயின்ஸ் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கலாம். சரிங்களா? அதில் எந்த இதுவும் இல்லை. ஒரு போஸ்டாக இருந்தாலும் தேவை, நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. சரிங்களா? இப்போ ப்ரிலிமினரிக்கு நம்ம என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். மெயின்ஸுக்கு ஜிஎஸ் ஃபுல்லாக என்ன புக்கு சொல்கிறேன்னா அது ஃபுல்லாக ப்ரிலிம் கம் மெயின்ஸு. ப்ரிலிமினரிக்கு தமிழ் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா தமிழ் ப்ரிலிம்ஸோட முடிஞ்சு போயிடுது. முதல்நிலை தேர்வோட தமிழ் முடிஞ்சு போயிடுது. மெயின்ஸு கிடையாது. போன தடவை அந்த மாதிரி குரூப் டிஏக்கு இப்போ கிடையாது. 60 கொஸ்டின் தமிழில் எடுத்தாங்க, இப்போ அது கிடையாது. ஜிஎஸ் 150 கொஸ்டின் ப்ளஸ் ஆப்டிடியூட் 50 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, வாங்க நம்ம தமிழுக்கு போவோம். தமிழ் ஸ்கூல் புக்ஸில் இலக்கணம் அப்புறம் இலக்கணத்தோட ஓரியன்டா பயிற்சி வினாக்கள், இது ரெண்டையும் நம்ம படிக்கணும். சரிங்களா? தமிழ்ல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலக்கணம் பிளஸ் பயிற்சி வினாக்கள், இது கூட சிறப்பு தமிழும் படிக்கணும். சரிங்களா? சிறப்பு தமிழ் புக்கு இருந்தாலும் அது பார்க்கலாம். என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இப்ப இலக்கணம் மற்றும் பயிற்சி வினாக்கள் தான், அந்த அகர வரிசை எழுதுக அந்த மாதிரி பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போறோம். ஒரே நடை எதையுமே நீங்க படிக்க தேவையில்லை. ஒரே நடை எதையுமே 11ஆம் பண்ட கம்பல்சரி படிக்க தேவையில்ல. அவங்களே சொல்லிட்டாங்க, 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் சொல்லிட்டாங்க. அது ஏது? தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அவருடைய தமிழ் தொண்டும் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். அது 15 மார்க், அதாவது 15 கொஸ்டின் தான் வரப்போகுது. அப்படின்ற பட்சத்தில் நீ கடல் அளவு படிச்சுட்டு டென்ஷன் ஆவான. அதுக்கு 100க்கு 100 கொஸ்டின் வரப்போறது இல்லை. எத்தனை கொஸ்டின் வரப்போறது இல்லைன்றது தெரியும். அது தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, தெளிவா சொல்றாங்க 15 கொஸ்டின் தான் வரப்போகுது. அப்ப மீதமுள்ள 85 கொஸ்டின் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த 15 கொஸ்டின் கொஞ்சம் கடல் மாதிரி. ஆனா ஆல்ரெடி நீங்க எல்லாம் படிக்கிறவங்களா இருந்தா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதை யாரு, பரிதிமார் கலைஞரா இருக்கட்டும், மறைமலை அடிகளா இருக்கட்டும், பாரதியாரா இருக்கட்டும், எல்லாமே ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய டேட்டா கையில வச்சிருப்பீங்க. அப்படின்ற பட்சத்துல அதை ரிவிஷன் பண்ணா போதும். சரிங்களா? இப்போ புதுசா படிக்கிறவங்க அதை ஓரளவுக்கு திரும்ப படிச்சா போதும். 15 கொஸ்டின் தான், ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க 100க்கு 100 எடுத்து இதுல இது குரூப் 4 மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போஸ்டிங் அப்படிலாம் கிடையாது. நீங்க கிளியர் பண்ணா போதும். அது ஒரு 85 எடுத்து 70, தமிழ்ல 85 எடுத்து கிளியர் பண்ணாலே போதும். 85ன்றது கண்டிப்பா கிளியர் ஆகக்கூடிய மார்க்கா தான் இருக்கும், கொஸ்டினா தான் இருக்கும். சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் நீங்க 100க்கு 100 எடுக்கன்றதுலாம் அவசியம் இல்லை. அதனால நான் 15 கொஸ்டினுக்கு நீங்க ஓரளவுக்கு படிச்சா போதும். அதுவும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை, அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் அறிஞர்களை தமிழ் தொண்டு படிச்சா போதும். ராமலிங்க அடிகளா இருக்கட்டும், எல்லாமே. திருக்குறளையும் 20 அதிகாரங்கள் தெளிவா கொடுத்துட்டாங்க. அந்த 20 அதிகாரங்கள் மட்டும் படிச்சா போதும். அதை தாண்டி அவங்க வெளில கேட்டா, இப்ப எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அவங்களுக்கே தெரியுது, சிலபஸ் தாண்டி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அவங்களுக்கே தெரியுது. அப்படின்ற பட்சத்துல சிலபஸ்க்குள்ளதான் அவங்க கரெக்டா சிலபஸ்க்குள்ள தேவையான மட்டும் தான் எடுப்பாங்கன்றது என்னோட நம்பிக்கை. சரிங்களா? இந்த குரூப் 4ல நிறைய டிராபேக் வந்துச்சு, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ரொம்ப தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருள் ஆயிடுச்சு. அதனால கரெக்டா தான் எடுப்பாங்கன்றது ஒரு இது. குரூப் 2க்கு பயப்படவே தேவையில்ல, குரூப் 2 குரூப் ஏக்கு. சரிங்களா? அப்படின்ற பட்சத்துல இலக்கணம் பயிற்சி வினாக்கள், அகர வரிசைப்படி எழுதுக, சந்திப்பிழை, தொடர்கள், செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இது மட்டும் நீங்க 12th வரைக்கும் நல்லா எல்லாமே என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே பார்த்துக்கோங்க தமிழ் இலக்கணத்தை. அப்புறம் அவுட் சோர்ஸ்ல என்னென்ன பார்க்கணும், வெளியில இந்த ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில என்ன பார்க்கணும். முன்னாடி வெளியில எல்லாம் கேட்கல, ஸ்கூல் புக்லேயே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப சிலபஸ் ஒன்றும் பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஸ்கூல் புக்குன்ற சமச்சீர் கல்வின்றது தெரியும், அதனால புக்ஸ் எல்லாம் மனப்பாடம் மட்டும் இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை, எல்லாம் கலந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப பழையபடி 2005, 10, 11, 12 எப்படி கேட்டாங்களோ வெளியில இருந்து அப்படி கேட்கற மாதிரி கொஞ்சம் கொஸ்டினும் இருக்கு. அது குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அகர வரிசைப்படி எழுதுக, அப்புறம் இங்கிலீஷ் டு தமிழ், கலைச்சொற்கள், இதெல்லாம் கடல் மாதிரி இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அவங்க ஸ்கூல் புக்ல தான் கேட்கணுன்றதெல்லாம் இல்லை. சரிங்களா? அவங்களே வெப்சைட் வச்சிருக்காங்க, அந்த வெப்சைட் ஃபாலோ பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா இது கடல் மாதிரின்றனால இதை நீங்க எப்படி நீங்க படிச்சு முடிச்சுட்டு
ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இல்ல இதை ரிவிஷன் பண்ணிட்டு போதுமான அளவு இருக்கிற டைம்ல மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா நீங்க இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நம்ம புக்ஸ்ல உள்ளதெல்லாம் விட்டுருவீங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த வெப்சைட்லாம் கடல் மாதிரி. என்ன வெப்சைட்டு? தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வெப்சைட். தமிழ் VU.org ஒரு வெப்சைட் இருக்கும். அது போனீங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தான். அதுல பாத்தீங்கன்னா நூலகம் இருக்கும். அதுலயே கலைச்சொற்கள், அகராதி இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது அப்பக்கப்ப அப்படியே என்னென்ன ஒரு வேர்டு எல்லாம் இருக்கு அப்படின்ற சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு வேர்டை போட்டு இங்கிலீஷ் தமிழ் ஸ்கூல் புக்ல உள்ளது ஏதோ ஒன்று சம்திங் ஆல்ரெடி எங்கேயாச்சும் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சிருப்போம், கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து டைப் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து டேரக்டா இங்கிலீஷ் டு தமிழ் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனா இப்போ என்ன பண்ணாங்கன்னா புவியியல்ல என்னது, மருத்துவத்துல என்னது, அறிவியல் என்னது, சரிங்களா, பொருளாதாரத்துல என்னது அப்படின்ற தமிழாக்கம் கேட்கறாங்க. அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த வேர்டை திரும்ப இங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட்லயே அதுலயே வந்துருது. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அந்த வெப்சைட்லயே வந்துருது. அறிவியல்ல இந்த மீனிங், இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த மீனிங், புவியியல்ல இந்த மீனிங்னு சொல்லி வந்திருக்கு. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். குரூப் 4 கலைச்சொற்கள் எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி வீடியோ டெமோ வீடியோவே போட்டிருக்கேன். புரியாதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கலைச்சொற்கள் எப்படி கேட்கறாங்கன்னு. சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி வெப்சைட். தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்னு போடுங்க, அது ஒரு வெப்சைட் வரும். அதுல உங்களால நம்ம எக்ஸாம் ஓரியன்டா சிலபஸ் ஓரியன்டா என்னென்னலாம் பார்க்க முடியுமோ பாருங்க. சரிங்களா? இந்த வெப்சைட் பத்தி தனித்தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் தேவிராவின் தமிழ் இலக்கணம்னு ஒரு புக் இருக்கு. சரிங்களா? தேவிராவின் தமிழ் இலக்கணம் புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் புக்கு. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த புக்ல உள்ளதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உலக தமிழ் வெப்சைட் ஒன்று இருக்கு, அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். சரிங்களா? உலக தமிழ் வெப்சைட் இருக்கு, தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். அந்த வெப்சைட்ல இருந்தா என்னென்ன டீட்டெயில் கிடைக்குமோ பாருங்க. மொத்தம் 3 வெப்சைட். அதுக்கப்புறம் தேவிராவோட தமிழ் இலக்கணம், தேவி ராஜேந்திரன், சரிங்களா, அவரோட தமிழ் இலக்கணம் அந்த புக்ல போயிட்டு பாருங்க. இதுதான் அவுட் சோர்ஸ்க்கு நீங்க வந்து தமிழுக்கு பார்க்க வேண்டியது. ஸோ தமிழுக்கு வந்து 100 கொஸ்டினுக்கு ஆனா புக்ஸ் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்து GS போவோம். ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் 3 புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்கு கண்டிப்பா ஸ்கூல் புக் எல்லாரும் படிச்சிருங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா நிறைய கொஸ்டின் வருது. இதை தவிர நீங்க வந்து ரொம்ப ரொம்ப படிக்க வேண்டிய புக்கு இந்த புக்கு தான். இது தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. இன்னொன்னு, எந்த பார்ட்ல இருந்து அதிக கொஸ்டின் கேட்கறான்னு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் குரூப் 2 நோட்டிபிகேஷன்ல. பாலிட்டியில தான் அதிகமா 40% வீடியோ வருது, கொஸ்டின் வருது. அப்படின்ற பட்சத்துல லட்சுமிகாந்த் புக்கு ஃபுல்லா நீங்க வந்து ரெஃபரன்ஸ் எடுத்தே ஆகணும். அதாவது பார்ட்ஸ்ல வந்து முதல் 4 பாட்டு நம்ம முதல் 5-6 பாட்டு நம்ம அசால்ட்டா சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப படிச்சு வச்சிருப்போம். இதை தாண்டி CVC, லோக் ஆயுதா, லோக்பால், அப்புறம் எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் UPSC, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், வேற ஏதாவது இன்டர்ஸ்டேட் கவுன்சில், இதெல்லாம் பார்க்கணும்னா இந்த இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கை கண்டிப்பா பார்க்கணும். இதை பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த டாபிக் எல்லாம் கவர் ஆயிடும். ஸோ நீங்க பாலிட்டியில ஃபுல் இது எடுத்துலாம். இது 2 புக்கையும் முடிச்சதுக்கு அப்புறம் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு பார்க்கலாம். இது 2 புக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால இதுக்கு தான் சேம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த புக்கு கொடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த புக்குனா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, ஹிஸ்டரி ஓரியன்டா. அதே மாதிரி பாலிட்டி ஓரியன்டா லட்சுமிகாந்த். இந்த 2 புக்கும் அவுட் சோர்ஸ் புக்கு, ஸ்கூல் புக்கை தவிர இதை படிச்சே ஆகணும். அதுவும் இந்த புக்ல இருந்து குறைஞ்ச 10 கொஸ்டின் வருங்க. தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல இருந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின்ல இருந்து 10, அப்படி இல்லைன்னா 5 கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். கண்டிப்பா 5 கொஸ்டின் வரும். அதுக்கு புக் ப்ரூஃப் வீடியோவும் நான் போடுறேன். சரிங்களா? ஸோ இந்த புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு மெயின்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அது அப்புறம் பாத்துக்கலாம். ஸோ இந்த 2 புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கோங்க. இதை தாண்டி GSக்கு நீங்க என்ன படிக்கணும், இது வந்து ப்ரிலிம் கம் மெயின்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க மெயின்ஸ் தான் படிக்க போறீங்க. அப்படி ப்ரிலிம் கம் மெயின்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா தமிழரசு மேகசின் கண்டிப்பா வாங்கிடுங்க. பழைய மேகசின், இந்த ஆண்டு அறிக்கை, இதெல்லாம் ஆண்டு புக் எல்லாம் விடுவாங்க, அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி எங்கேயாவது ஓல்டு புக்ஸ் அங்கேயே கிடைச்சா கூட கேட்டு வாங்கிடுங்க. ஏன்னா நியூ புக்ல இருந்து கொஸ்டின் வருதோ இல்லையா, பழைய புக்ல இருந்து கொஸ்டின் வரும். அப்ப தமிழரசு மேகசின் பிளஸ் வெப்சைட் பாத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி நோட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி நோட்டு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின்ஸுக்கு. ப்ரிலிம்ஸுக்கு அந்த அளவுக்கு மெயினா வர்றதில்ல, பட் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னன்னா 24ல இருந்து 25
அதான் 24 மார்ச்ல இருந்து 25 மார்ச்சுக்குள்ளது பாருங்க போதும். அப்படின்னா 24 மார்ச்ல இருந்து 25 ஜூனுக்குள்ளது இம்பார்ட்டன்ட் உள்ளது பாருங்க. அவார்ட்ஸ் நோபல் சரிங்களா, நோபல் பரிசு பாருங்க. அப்புறம் தமிழ் அறிஞர்கள் அவார்ட்ஸ் இங்க கொடுக்கறது பாருங்க. இதெல்லாம் முக்கியமான அவார்ட்ஸ் கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி பாலிட்டி ஓரியன்டா அகழ்வாராய்ச்சிகள் இதெல்லாம் என்ன நடந்திருக்கு, எங்கெங்க நடக்குது அப்படின்றத அது பார்த்துக்கோங்க. பாலிட்டி ரிலேட்டடா என்னென்ன சட்டங்கள் அப்படின்றது பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நீங்க என்னென்ன பார்க்கணும்னா இஸ்ரோ சரிங்களா, இஸ்ரோ. அப்புறம் டிஃபென்ஸ், அதாவது டிஃபென்ஸ்னா டிஆர்டிஓ சரிங்களா, டிஃபென்ஸ்னா டிஆர்டிஓ சரிங்களா, டிஆர்டிஓ அது ரிலேட்டடான எல்லாமே பார்க்கணும். மிசைல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கணும். இது இல்லாம என்னென்ன மெடிசன் ரிலேட்டடா கண்டுபிடிப்புகள் சரிங்களா, அதெல்லாம் பார்க்கணும். அதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 2 2022 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் பேப்பரை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். அடுத்தது சோசியோ எக்கனாமிக், அதாவது பொருளாதாரம், சமூக பொருளாதாரத்துல முக்கியமான புக் எதுனா பா சிவாவோட புக்கு. அவர் ரொம்ப ஷார்ட் அண்ட் பெஸ்டா கொடுத்துருப்பாரு. நான் அந்த புக்குக்கு விளம்பரப்படுத்தல, பட் இது ஒரு புக்கு நல்ல புக்குன்றனால நான் சொல்றேன் சரிங்களா. உங்களுக்கு தெரியும் இந்த குரூப் 4ல நிறைய ஒரு மீம்ஸே வந்தது. தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க புக்கு, புத்தா புக்கு, அப்புறம் வந்து வேற ஏதோ புக்கு சுரேஷ் அகாடமி புக்கெல்லாம் எவன்டா படிச்சுனா அவன்லாம் அவங்க வாடா இலக்கணம் எங்கேந்திரா எடுத்திருக்காங்க அந்த புக்ல இருந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி புக்கு ரிவ்யூ போட்டவன்லாம் கீழே கீச்சு விட்டாங்க. என்னை பத்தி நான் புக்கு ரிவ்யூவே போட மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, ஸ்கூல் நிறைய இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்க, ஸ்கூல் புக்ல இருந்தா மெட்டீரியல் எடுத்து ரெடி பண்ணி போடுறாங்க. உடனே கொஸ்டின் வந்தா எங்க புக்ல இருந்தா வந்திருக்கு, இங்க பாருங்க இங்கதான் இருக்கு. ஒண்ணுமே புரியல. ஏங்க கொஸ்டின் கேட்டா அதுல இருந்தாங்க கேட்டாகணும் அப்படின்ற போது இது இங்கதான் இருக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கு. அதே மாதிரி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. எல்லாருமே அதை படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா. நீங்க போற கொஸ்டின் அங்க ஒரு இதா வரப்போதான். ஏன்னா நீங்க போறது அடிப்படையான ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா மெட்டீரியல் ரெடி பண்ணி போறீங்க, கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி போறீங்க. அப்படின்ற பட்சத்துல என்கிட்ட இருந்தா அந்த கொஸ்டினே வந்துச்சு அப்படின்லாம் உங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா அதோட சோர்ஸ் வந்து ஒரிஜினல் சோர்ஸ் எங்க இருக்கு, கவர்மெண்ட் புக்ஸ்ல இருந்தா இருக்கு, அல்ல வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல்ல இருந்தா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அதுக்கு உரிமை வந்து நீங்க கோர முடியாது சரிங்களா. சோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஆனா இந்த சோசியோ எக்கனாமிக் பாசிவா புக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிலிம் கம் மெயின்ஸ் சரிங்களா. குரூப் எல்லாம் நிறைய கொஸ்டின் இதுல இருந்து வந்தது. பிலிம் கம் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதாங்க நம்மளோட என்னென்ன புக்ஸ் படிக்கணும்ன்றத சிலபஸ் ஓரியன்டா வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சரிங்களா. இதை தாண்டி எதாவது இருந்தா கூட நான் வர வீடியோல உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.